Can a guy and a girl always be just friends? Welcome to episode 3 of Raw and Unfiltered. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் அப்படிங்கிறது வந்து பார்க்குற நிறைய பேர் வந்து யூ மைட் ரிலேட் ஆன் மெஜாரிட்டி பேசிஸ். எல்லாருக்குமே இது இப்படி தான் அப்படிங்கிறது நான் சொல்லலை. பட் எஸ், லெட்ஸ் டாக் அபவுட் த மெஜாரிட்டி அலோன். ஸோ லெட்ஸ் கோ பேக் இன் டைம். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து பசங்கன்னா பசங்க கூட மட்டும் பேசட்டும், பொம்பளை பிள்ளைங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க கூட மட்டும் பேசட்டும், எதுக்கு வந்து ஒரு பையன் பொண்ணு கூட பேசிட்டு இல்லை எதுக்கு அந்த ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் கூட பேசிட்டு அவங்கவுங்கன்னா அவங்கவுங்க அப்படியே பேசிக்கோங்க அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இருந்திருக்குதான். அண்ட் தேர் ஆர் ஸ்டில் அ லாட் ஆஃப் ஃபேமிலிஸ் ஆர் பேரண்ட்ஸ் அவுட் தேர் ஹூ pressure their children, நீ இல்ல பசங்க கூட பேசக்கூடாது, பொண்ணுங்க கூட மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்றது, இட் ஹஸ் பின் தேர் ஃபார் அ லாங் டைம். அண்ட் இது எப்பவுமே இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறதும் இல்லை, அதுக்கு போக வேணாம். பட் இட் ஹஸ் பின் தேர் ஃபார் அ லாங் டைம். இது வந்து இப்படி தான் இருந்திருக்கு. ஐ ஹவ் சீன் மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் telling this, இப்படிலாம் விட மாட்டாங்கடா, பசங்களாம் வந்து வெளில விட மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி. இஸ் இட் எசென்ஷியல் ஆர் why should a girl and a guy be friends in the first place? எதுக்கு வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம டீகோட் பண்ணாதான் அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்க முடியுமா, இல்லை அதுக்கு மேலே தான் இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கே நம்ம போக முடியும். ஸோ ஸ்டார்டிங் வித், எனக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறேன். ஸ்டார்டிங் வித், why should a girl and a guy be friends? ஏன் பொம்பளை பிள்ளைங்களாம் லைக் கேர்ள்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் கூட பேசிட்டு இல்லை பாய்ஸ் எல்லாம் பாய்ஸ் கூட பேசிட்டு இருந்தா பார்த்தாதா ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் பேசிக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தோணலாம், பார்க்குற பேரண்ட்ஸுக்கோ இல்லை இட் ஹஸ் ஆல்வேஸ் பின் தட். எனக்கே தோணிருக்கு எதுக்கு பேசணும் அப்படின்ட்டு. பட் தேர் ஆர் ஆக்சுவலி அ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். இதுல இருந்து நீங்க ஆக்சுவலி நிறைய கத்துக்கலாம். இதை வந்து உங்க டேர்ம் பண்றதே பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் செக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது வந்து கிராஸ் செக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான டேர்ம். இத்தனை வருஷம் நானே வந்து நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பேசும்போது கண்டுபிடிச்சேன், ஓ இதுக்கு ஒரு டெர்மினாலஜி எல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு. நிறைய சைக்காலஜிஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொல்றாங்க, ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் கூட நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது இதுல வந்து நிறைய ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட்ஸ் இருக்கு. லைக் இது மூலமா வந்து யூ மீட் அ லாட் ஆஃப் இமோஷனல் சொசைட்டல் நீட்ஸ் கூட அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க லெட்ஸ் பிகின் வித் ஏன் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதே நீங்க பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் ஜெண்டரை வந்து நீங்க உங்க வாழ்க்கையில ஃபேஸே பண்ண போறதே கிடையாதுங்கிறது வந்து கிடையாது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் லைஃப் உங்களோட ஒர்க் பிளேஸ்லயோ நார்மலான ஒரு பப்ளிக் கேதரிங்லயோ ஆன் டெய்லி பேசிஸ் நீங்க வந்து ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை வந்து நீங்க கண்டிப்பா மீட் பண்ண தான் செய்வீங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம், அவங்க கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம், அவங்க எப்படி நினைப்பாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது இந்த கிராஸ் செக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா வந்து நீங்க கத்துக்குவீங்க. அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு கோ ஹியூமன் பீயிங்கோட இன்டென்ஷன்ஸ் என்ன, இல்ல அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, ஒரு ஜெண்டர்ல இருக்கிறவங்க வந்து இப்ப எப்படி நம்ம சொல்லுவோம்ல பழக்க தோஷத்துல பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஒரு காமன் ட்ரெய்ட்டா இது, இல்ல ஃபீமேல் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ட்ரெய்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து for women to understand what men think and what men actually, and for the men to know what women think and women view அப்படிங்கிறது வந்து இந்த cross sex friendships வந்து they aid a lot அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஆல்சோ சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாமே கொஞ்சம் சயின்டிஃபிக்கா நான் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்க வந்து கூகுள்ல கிராஸ் செக் எல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இமோஷனல் நீட்ஸ்ங்கிறது வந்து த்ரூ அவுட் தேர் லைஃப் இட் வில் ஹெல்ப் போத் தி ஜெண்டர்ஸ். ஆமா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே வந்து இப்போ எனக்கெல்லாம் வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை உங்களுக்கே வந்து ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு டேட்டிங் அட்வைஸ் கேட்குறோம், எப்படிடா நீ சொல்ற, நீ பொண்ணுலடா உனக்கு தெரியும்லடா எப்படி வந்து ஒரு பொண்ணு ரியாக்ட் பண்ணுவா அப்படிங்கிறதுக்கோ, இல்லை ஆன் அ ஜென்ரல் பேசிஸ் இப்போ யாராச்சும் பையனுக்கு வந்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு பொண்ணுக்கு இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை ஃபார் தெம் டு கோஹாபிடேட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்கே வந்து இது வந்து ரொம்ப எய்ட் பண்ணுது. ஏன்னா we don't still live in a very rigid world or in a rigid systemized world where பொண்ணுங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க பசங்களாம் ஒரு பக்கம் இருக்காங்கன்ட்டு. ரெண்டு பேருமே வந்து ரொம்ப கலந்து ஒர்க் பிளேஸ்லேயே ஆகட்டும் சரி, அச்சீவிங் திங்ஸ்லேயே ஆகட்டும் சரி, there has been an equal contribution by both the genders அப்படிங்கிறதுனால you eventually meet everyone, like you eventually meet both the genders, you eventually see a boy and a female working together, a man and a woman. இதுக்கு சொன்னேன். So to summarize this entire part of why ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா, it is basically to understand your opposite genders perspectives and views. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் நடக்கும். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்டாவோ இல்லை ஒரு எல்டர்லி பர்சனாவோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா இதனால வர பிரச்சனைகளை தான் அவங்க நிறைய பார்ப்பாங்க. அண்ட் இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது இருக்குதோ அதே அளவுக்கு கெட்டதும் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. ப்ரொடெக்டிவ் கன்சர்ன் அப்படிங்கிறது தப்பே கிடையாது. பட் லுக்கிங் ஆன் டு தி பாசிட்டிவ் சைட் ஆர் தி பெட்டர் ஆஸ்பெக்ட்,
நிறைய கற்றுக்கலாம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா. ஏன்னா நிறைய இன்ஸ்டன்சஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பசங்க குரூப் இருப்பாங்க, ஐயோ நம்ம இவன் கிட்ட சொன்னால் இவன் நம்மளை ஒரு மாதிரி கொஞ்சம் கீழே பார்த்துருவானோ, இல்லை இவனை டப்பு நம்மளை கலாய்ச்சிருவாங்களோ அப்படின்னு பசங்க ஃபீல் பண்ணலாம். பிகாஸ் ஐ ஹவ் சீன் இட் பர்சனலி. இது எல்லாமே நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லன்னு சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மேல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம இவகிட்ட சொல்லுவோம், நம்மளோட ஃபீமேல் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவோம். அவங்க இனிமேல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. நான் வந்து இங்கே பசங்க அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அப்படிங்கிறது சொல்ல, பட் தேர் மைட் பி இன்ஸ்டன்சஸ் வேர் அவங்க வந்து தே மைட் நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள் ஷேரிங் அபவுட் இட் வித் their மேல் ஃப்ரெண்ட்ஸ். பட் ராதர் அவங்க ஃபீமேல் ஃப்ரெண்ட் கிட்ட தேல் ஓப்பன் அப் மோர், இல்லை தேல் திங்க் ஓகே நம்மளை இமோஷனலாக இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஐ எம் டெல்லிங் ஒன் ஆஸ்பெக்ட் டு இட். இந்த மாதிரி வந்து சோஷியலாகவும் சரி இமோஷனலாகவும் சரி இந்த நீட்ஸுக்கு வந்து ரெண்டு ஜெண்டருக்குமே வந்து வைசி வர்ஸா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் வந்து ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறலாம் தாண்டி ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டுமே இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு வந்தோம்னா ஒரே வார்த்தையில் நான் சொல்லி முடிக்க முடிய ஒரு ஆன்சரே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். இட்ஸ் ரூபிக்ஸ் கியூபுங்க. பட் யா ஐ ஃபீல் ஒரு பொண்ணும் பையனும் வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக மட்டுமே இருக்க முடியும். தே கேன் டெஃபினெட்லி பி ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் as long as certain ends are met or certain things are followed. According to scientific studies, 75% of men வந்து have non-romantic friendships with their opposite sex and 65% of women have non-romantic friendships with their opposite sex அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. I don't know how far it is true. ஏன்னா அது வந்து மெஜாரிட்டி லைக் அந்த 50-50 ப்ரொபோர்ஷனுக்கே ஜாஸ்தி. With this age or maybe with the age I'm living in, இந்த Gen Z era, நான் வந்து அது அவ்வளோ சீக்கிரமாக என்னால் பார்க்க முடியுது கிடையாது. ப்ராப்ளம் நான் எங்கள் அம்மா ஒரு நாள் உட்கார வச்சு பேசினா தான் எனக்கு தெரியும் உங்கள் காலத்துலலாம் எப்படி இருந்துச்சு, லைக் வாஸ் இட் வெரி காமன் அப்படின்ட்டு. டு பி வெரி வெரி ஆனஸ்ட், வெரி ஃப்ரேங்க், இந்த டைம் இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் தட் ஐ ஆம் லிவிங் இன், ஐ do not see much of my friends of the opposite sex being only friends or to be very precise இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பே உருப்படியாக இருக்குதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை. இல்லை மேபி என்னோட கண் பார்வைக்கு இதெல்லாம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கோம் என்னமோ. ஐ எம் நாட் ஹியர் டு பி ஜட்ஜ்மெண்டல். பட் யா தட் இஸ் ஒன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மைண்ட். ஃப்ரெண்ட்ஸாக மட்டுமே இருக்கலாம் ஒரு பொண்ணும் பையனும். அண்ட் தட் இஸ் வாட் யூ கால் பிளட்டானிக் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப். ஸோ பேசிக்லி பிளட்டானிக் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து when you have deep affection, ஒரு அபரிமிதமான பாசம் ஒருத்தங்களுக்கு இருக்கலாம். அது வந்து ஒரு பையனா லைக் ஆப்போசிட்ல ஒரு பையனாவோ இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொண்ணாவோ இருந்தாலும் சரி, you might have a deep affection towards them, but it is not sexual or romantic. அவங்க மேலே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தவறான இன்டென்ஷன் நான் சொல்ல மாட்டேன், பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற தாண்டி ஒரு இன்டென்ஷனுங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஸோ அதை வந்து பிளட்டானிக் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வச்சு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளட்டானிக் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து இருக்கலாம். ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தா வந்து இவங்க வந்து எப்படி சொல்கிறது, இவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்கு மேலேயே இருக்க மாட்டாங்கடா, இவங்க இப்படி தான்டா இருப்பாங்க, வெரி க்ளோஸ்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இப்போ நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட், நீங்கள் வந்து ஒரு பர்சனாக இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்னு ஒருத்தவங்க இருக்கலாம், இல்லை பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்கலாம். உங்களோட ஆப்போசிட் செக்ஸ் ஃப்ரெண்ட் வந்து வாட் இஃப் ஷீ இஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஆர் வாட் இஃப் அவங்க ஏதோ நினைக்கிறாங்க, இல்லை வாட் இஃப் தே வாண்ட் சம்திங் மோர் ஃப்ரம் அஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, when they are not feeling awkward about talking your personal relationship or whatever you feel sensitive about, அதை வந்து அவங்க ரொம்ப ஹெசிடேட் பண்ணாமல் if they are free to talk about it na, you can figure out okay they are not expecting anything more from us அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். And at the same time when you don't talk in a very flirtatious manner, இட்ஸ் பேசிக்கலி கடலை போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். மொக்க போடுறதுங்கிறது வேறு, பட் கடலை போடுறதுங்கிறது இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ கடலை போடாமல் அப்படியே ஜாலியாக என்ன வச்சா வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதை சூப்பர்ஃபிஷியல் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். அந்த பிளட்டானிக்குங்கிறத தாண்டி அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் நீங்கள் அப்படியே பேசிட்டே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈதர் ஆஃப் த பர்சனுக்கும் எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம். And it will be great. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்கள் செரிஷ் பண்ணலாம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்கள் வேல்யூ பண்ணலாம். You will have a friendship that you can remember for your lifetime and normalize having deep friendships between men and women. It's totally fine. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து ஒட்டுக்கா வந்து வெளியில் போகிறாங்க, இல்லை ஒரு பொண்ணும் பையனும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, இல்லை ஒரு பொண்ணும் பையனும் வந்து நிறைய பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால it doesn't mean they are in a relationship or they are something more than friends. இல்லை அவங்க இப்படி
கம்மிங் அதுக்கு நான் வருவேன். அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து கிடையாது. அம்மா சொன்ன மாதிரி கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டி இந்த ஒரு ஜென்ரேஷன்ல ஐ ஃபீல் இந்த பாஸ்ட் இந்த ஒரு 5-6 வருஷம் இருக்குமா, இந்த ஸ்பேன்ல தான் வந்து இந்த கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டி அப்படிங்கிறது வந்து பயங்கரமா எப்படி சொல்றது ஒரு ட்ரெண்டுக்கு வந்து ஒரு டெர்மினாலஜின்னு வச்சுக்கலாம். அதாவது அப்படி சொன்னாலே அவன் இருக்கிறதே வந்து உன்னோட காதலுக்கு எடுத்து விட்டு அவன் அங்கே ரீப்ளேஸ் பண்றதுக்கு தாண்டா, இல்லை அவன் அங்கே ரீப்ளேஸ் பண்றதுக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் வந்து பல்வேறுபட்ட பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை டே டு டே பேசிஸ்லேயே ஆகட்டும், லைஃப் இன்ஸ்டன்சஸ்லேயே ஆகட்டும் வந்து எக்ஸாக்ட்லி சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையவே இருந்திருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி அதை வந்து அவங்களாவே எடுத்திருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி லைஃப்ல ஆயிருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க. பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அப்படி ஒருத்தன் இருந்தானாலே அது அதுக்கு தாண்டா, அவன் அதை தாண்டா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அதை ஜென்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நானே பர்சனலாக அதை ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஐ டூ ஹேவ் அ லாட் ஆஃப் மேல் ஃப்ரெண்ட்ஸ், கை ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து எனக்கு இருக்காங்க. நான் ஒரு வேளை அவங்க கூட ஒரு ஸ்டோரியோ இல்லை ஏதாச்சும் அவங்க என்னோட ரீல்ஸில் ஒரு மாதிரி ஃபீச்சர் இருந்தாங்கனாலும், ஓ இதுதான் உங்களோட பாய் பெஸ்டியா, ஓஹோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அதை அப்ரோச் பண்ணுறதே வந்து அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. இட் டஸ் நாட் ஹாவ் டு பி லைக் தட் ஆல்வேஸ். எனக்கு இருக்கிற முக்கால்வாசி பசங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆளுங்க இருக்காங்க, சாரிடா, பட் அதுதான் உண்மை. நான் வந்து எப்பவுமே ஐ பின் தட் கேர்ள் கை இன் த கேங். அதாவது ஒரு பொண்ணு ஃபிகர்ல இருப்பான் ஆனால் வந்து அவன் பையனோட ட்ரைட்ஸை மட்டுமே கொண்டிருப்பான் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் என்னையெல்லாம் வந்து ட்ரீட்டே பண்ணியிருக்காங்க. என்னை வந்து அங்கே வந்து ஒரு பொண்ணாவே அவங்க மதிக்க மாட்டாங்க. என்னடா 10 பசங்க நான் நின்று போய் 11 பசங்க சரி ஓகே வாங்கடா போகலாம் அப்படின்ட்டு. So it's always been like that. So normalize having friendships like that. And I have personally seen பசங்க வந்து சில பசங்க வந்து பொண்ணுங்க கிட்டயே பேச மாட்டாங்க, அதாவது பேசவே மாட்டாங்க. பொண்ணுங்கனாலே வந்து தலைதெரிச்சு ஓடுவாங்க, ஐயோ பொண்ணுங்க கிட்ட பேசினா தப்பு அப்படின்ட்டு. இட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆர் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ என்னமோ. பட் நீங்கள் அப்படி இருக்கணுங்கிறது வந்து 100% நீங்கள் அப்படி தான் இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. இது வந்து இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஐம் ஜஸ்ட் லெட்டிங் இட் அவுட். as long as அந்த பர்சன் வந்து இஸ் குட். நான் இங்கே வந்து அந்த டாபிக் உள்ள போல வாட் இஸ் குட் வாட் இஸ் பேட் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிருக்கேன். பட் உங்களுக்கே தெரியும்ல இவங்க கிட்ட இருக்கிறதால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது, ஆர் தேர் நாட் கோயிங் டு காஸ் அஸ் எனி ஹார்ம் அப்படின்ட்டு. அப்படி வரைக்கும் இருந்து தேர் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ் டு யூ இமோஷனலி ஆஸ் வெல் ஆஸ் ஃபிசிக்கல் சப்போர்ட்டுங்கிறது வந்து ஒன்று தான். நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா உங்கள் கூடயே உட்காந்து பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு டைப் ஃபிசிக்கல் சப்போர்ட் தான். ஸோ அது இருக்கிற வரைக்கும் ஐ திங்க் தி ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் குட் அண்ட் இட்ஸ் டோட்டலி ஃபைன் ஃபார் அ கை அண்ட் கேர்ள் டு பி லைக் தட். சம்மிங் இட் அப் இன் ஒன் வேர்ட், ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து ஸ்மூத்தாக நல்லா போயிட்டே இருக்கும். எப்போ வந்து கொஞ்சம் ஏதாச்சும் இல்லை அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வரும்னா இந்த சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு நீயும் அவ்வளோ நேரம் கூட சுற்றிட்டே இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு என்னமோ நீ இருக்கலடா அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தர் சொல்லுவான். அவன் தான் அங்கே பிரச்சனையாக இருப்பான். அது வரைக்கும் அது நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும், அதில் வேறு எந்த இதுவுமே இருந்திருக்காது. இவங்களாவே வந்து இன்டியூஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும்போது தான் பிரச்சனை இருக்குமே தவிர மற்றபடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் கொண்டுட்டு போக முடியும். இட் இஸ் ஆல் இன் யார் ஹேண்ட்ஸ் தான். இது இப்படி தான் மாறும், இல்லை எல்லா பையனும் பொண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியாது. இட் வில் எண்ட் அப் இன் அ ரிலேஷன்ஷிப் ஆர் இட் வில் எண்ட் அப் வித் சம்திங் மோர் தேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லெஸ் தேன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. பட் ஆல்சோ மூவிங் ஆன் டு தி மோஸ்ட் ரிலேட்டபிள் மோஸ்ட் ஹேப்பனிங் பார்ட். இந்த பார்ட்டுங்கிறது வந்து நடக்கலாம், இட்ஸ் அ பாசிபிலிட்டி. நான் வந்து இந்த ஹைப்போதெட்டிக்கல் அப்படிங்கிறது சொல்ல மாட்டேன், பட் இட் இஸ் அ பாசிபிலிட்டி இட் செல்ஃப். இந்த ப்ராசஸ் ஆஃப் டூ பீப்புள் ஹூ ஆர் ஆஃப் ஆப்போசிட் ஜெண்டர்ஸ், அதாவது ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் one person might develop feelings over the other person. இல்லை ஒரு பர்சன் வந்து அந்த ஆப்போசிட் பர்சன்கிட்ட இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்ப்பாங்களோ என்னமோ, லைக் தே மைட் வாண்ட் சம்திங் மோர் அவுட் ஆஃப் தெம் விச் இஸ் நாட் ஆஃப் அ சீரியஸ் ரிலேஷன்ஷிப். பட் எப்படி சொல்கிறது ரொம்ப இன்டிமேட்டான நீட்ஸாவோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த ஒரு ஜேர்னிலங்கிறது வந்து நடக்கலாம். இதனால வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டிஸ்ரப்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரியலை. Because there have been a lot of instances where இந்த friends with benefits அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு சோஷியல் டேபு மாதிரிலாம் கிடையாது. இது மறைச்சு இதை பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கே கிடையாது. வேற அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா they'll be good friends only, but they might have something more than just friends that only they both know.
ஸோ இப்படி இருக்கிறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாமையும் இருக்கலாம், ஆகவும் செய்யலாம். இப்படி போகிறதுனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது பிரேக் ஆகலாம், இல்லை அப்படி போனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அகெயின் இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொருத்தவங்களோட டேக் டுவர்ட்ஸ் அந்த ஹோல் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத பற்றி தான். இதனால பொண்ணுங்களோ இல்லை பசங்களோ ஐயோ வேணாம் இப்படி நம்ம வந்து ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட் ஆனாலும் இப்படி தான் போய் முடியும், எதுக்கு வேணவே வேணாம் அப்படின்னு நிற்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆஸ் லாங் அஸ் யூ ஆர் கிளியர் டு கம்யூனிகேட் வாட் யூ திங்க், இங்கே வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஈவன் இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே இருக்காது, பட் உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை தெளிவாக வந்து புட் அவுட் பண்ணி இது இப்படி தான், இல்லை எனக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தேர் த மேட்டர் எண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன்லேயே வந்து நீங்கள் பேசி வந்து தீர்த்துக்கலாம். அண்ட் எஸ், தேர் ஆர் சம் இன்ஸ்டன்சஸ் லைக் நான் இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி when both the person may feel something towards each other. Like அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, they'll be in a very platonic friendship, in a very platonic relationship. பட் இந்த பர்சனுக்கும் சரி they might feel something more than just friends towards both of them. அது கடைசி வரைக்கும் எக்ஸ்பிரஸே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஓகே there is something going on between them, and அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஏர், அந்த டென்ஷனுங்கிறது எப்பவுமே ப்ரிவேல் ஆகிட்டு இருக்கும். they know that there is something but they will never express it. To be very clear, they will be like two parallel lines. அவங்க எப்பவுமே வந்து நியராக இருப்பாங்க but they'll never be together. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணுறது இல்லை என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா I think it varies from person to person. ஒருத்தங்களுக்கு வந்து அது மேலே இருக்கிற ஒரு அப்ரோச் வந்து எப்படி சொல்கிற மாதிரி ஆப்டிமிஸ்டிக்காவோ இல்லை ப்ரெக்மேட்டிக்காவோ இருக்கும். அண்ட் ப்ரெக்மேட்டிக் அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குது. பட் இன்னொரு பர்சனுக்கு வந்து இல்லை இது இப்படி சரியாக வராது, ஒரு மாதிரி அவங்க ஒரு ஒரு நெகட்டிவ் ஃபார்மில் கூட பார்க்கலாம். பட் yes, I would say if you're going through something or if you're going through a phase like this na, go through it அப்படினு தான் சொல்லுவேன். If you don't go through it, you'll never know what it is actually. If you want to learn something, நீங்க அதுக்குள்ள போய் நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். எல்லாரையும் நீங்க போய் இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நீங்க கத்துக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல வரல. நான் வந்து இப்படி ஒருவேளை நீங்க போயிட்டீங்கன்னா கூட you're just learning something out of it and it is not something bad. It's just another phase of life அப்படிங்கறத மட்டும் தான் வந்து நான் இங்க சொல்ல விரும்புறேன். Coming to the very end of the video, can a guy and a girl just be friends? அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா you can and you may not also. நீங்க சொல்லுங்க, can a guy and a girl just be friends? Can always be just friends? Do let me know in the comment section and hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you want me to talk about something else or if you have any suggestions, அதையும் வந்து comment sectionல சொல்லுங்க. I'll make sure to make a video out of it. I hope you all enjoyed it. கண்டிப்பா Sneholic subscribe பண்ணுங்க. And if your friend is going through something like this, do share it with them and I'll see you in the next video. Bye bye.